ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேருக்கு பிடிக்கும் அரைக்காய்ச்சல்? உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் மெமரி என்ன ஞாபகம் வருது. என்னன்னா, லைக் எங்கள் அம்மா வந்து சம்மர் வந்துட்டா, நம்ம ஊரில் சம்மர் வந்து ஏப்ரல் மே இல்லையா, அது வந்து ஸ்கூல் ஹாலிடே வேறு. அம்மா அப்போ தான் போடுவா. வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன், அம்மா நான் வந்து காஞ்சிட்டான்னு இப்போ பார்த்துட்டு வரேம்மா, காக்கா வராமல் நான் விரட்டுறேம்மா அப்படின்லாம் சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவா, வேண்டாம் வேண்டாம், பறக்கிற காக்கா வராமல் பார்க்கணுன்னா நடக்கிற காக்கா போய் பாதியை காலி பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவா. அந்த நடக்கிற காக்கா நான் தான். இது இல்லாமல் முதல்ல மாவாவே நானும் எங்கள் அப்பாவும் நிறைய சாப்பிடுவோம். எங்கள் அம்மா ஒரு ஒரு 2-3 ஆழாக்கு, ஏதோ ஆழாக்கு கணக்கு தான் எங்கள் அம்மா சொல்லுவா. அப்படி ஆழாக்கு போட்டால் பாதி தான் அதில் தேரும். மாவாக கொஞ்சம் சாப்பிடுவோம். என்னோட பிரேக்ஃபாஸ்டே அந்த மாவு தான். சிங்கம் படத்தில் விவேக் சொல்லுவார்ல, வந்து பிரியாணி நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு 2 பிளேட் உள்ளே விட்டேன் அப்படிங்கிற மாதிரி, உப்பு சரியா இருக்கான்னு பார்க்குறேம்மா, காரம் சரியா இருக்கான்னு பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாவாவே வந்து ஒரு 2 யானைக்கெல்லாம் கவலம் கொடுப்பாங்களா, அந்த சைஸில் உள்ளே போகும். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே எனக்கு. இட்ஸ் அன் எமோஷன். அரைக்காய்ச்சலுங்கிறது வந்து இட்ஸ் அன் எமோஷன். அது வந்து சாப்பிட்டவாளுக்கு மட்டும் தான் அந்த டேஸ்ட் பிடிக்கும், தெரியும். இந்த மாதிரி உல்ட்டா பண்ணும் போது வேற கொஞ்சம் சாப்பிடுவோம். மாடியிலேருந்து அம்மா எடுத்துன்னு வந்துடுவா. நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் எடுத்துன்னு வருவா அம்மா. அது வரைக்கும் வெயில் இருக்கும். ஸோ இது மாதிரி உல்ட்டா பண்ணும்போது வேற கொஞ்சம் உள்ளே போகும். ஆக மொத்தம் 2 கிலோ போட்டானா காஞ்சி அது வந்து எங்கள் அம்மா டப்பாவில் போட்டு வைக்கும் போது அது 1/2 கிலோ இருக்குமான்றதே பெரிய விஷயம்.